அன்பான மாணவர்களே, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பாடம் முத்தொள்ளாயிரத்துல சேரன் உலா வரும்பொழுது ஏற்படுகின்ற கதவுகளினுடைய நிலைமையை இந்த பாடல் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இது ஒரு கைக்கிளை திணை சார்ந்த பாடலாக காணப்படுகிறது. அந்த பாடலை வாசிக்கிறேன். தாயார் அடைப்ப மகளிர் திறந்திட தேயத் திரிந்த குடிமியவே ஆய்மலர் வந்துலாம் கண்ணி பயமான் தேர் போதையை கண்டுலாம் வீதி கதவு என்ற அந்த பாடல் வரிகளில் என்ன அர்த்தம் வெளிப்படுகிறது என்று பார்ப்போம். அதாவது கோதை உலா வருங்கால் காணவிடாத செவிலியருக்கும் காண விரும்பிய காரிகையருக்கும் கதவுகளை அடைத்தவர்கள் திருந்ததுமாகிய பூசல் நிகழ்ந்தமையை கூறுகின்றது. அதாவது அழகிய மலர்களால் போர்த்த வந்து மொய்த்து திரியும் தலைமாலையை சூடியவனும் குதிரை பூட்டிய தேரில் திரிபவனுமாகிய சேரனை கண்டு அவன் உலாவும் வீதிகளின் வீட்டு கதவுகள் தாய்மார் கதவுகளை அடைக்க மகளிர்கள் மீண்டும் திறக்க என்று மாறி மாறி நிகழவும் தேய்ந்து உருமாறிய கதவுகளினுடைய கொண்டிகளை அந்த கதவுகள் அந்த தேய்ந்து உருமாறிய கொண்டிகளை உடையவனவாக இருந்தன. அதாவது கோதை வந்து வைக்கும் பூமாலை அணிந்து கொண்டு குதிரை பூட்டிய தேரில் உலா வருகின்றான் சேர மன்னன். அவன் அழகை காண விரும்பிய மகளிர் கதவை திறந்தனர். கண்டால் அவள் மயங்கி விடுவாள் என்று அவர்களது தாய்மார்கள் கதவை மூடியுள்ளனர். இப்படி ஒருவர் மூட ஒருவர் திறக்க இருந்ததால் கதவு மாட்டியிருந்த கொண்டி தேய்ந்ததுதான் மிச்சம். யாருடைய எண்ணமும் நிறைவேறவில்லை என்று இந்த பாடலினுடைய அர்த்தம் விளங்குகிறது. இதுல முத்தொள்ளாயிரத்துல சேரன் உலா வரும்பொழுது ஏற்படுகின்ற மகளிர்களுடைய மனநிலைமையை இந்த பாடல் அழகாக வெளிப்படுத்துகின்றது. அன்பான மாணவர்களே, தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.